ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபத்தின் அளவு எவ்வளவோ அது போலவே ஜெபத்தின் விளைவு. 1 மணி நேரம் ஜெபிப்பதின் விளைவு, 2 மணி நேரம் ஜெபிப்பதின் விளைவு, 3 நாட்களில் ஜெபிப்பதின் விளைவு, 1 மாதம் வரைக்கும் ஜெபிப்பதின் விளைவு, ஒவ்வொரு ஜெபத்தின் விளைவும் அதனுடைய நேரத்தை பொறுத்ததே. ஜெபிப்பதற்கு எப்பொழுதும் ஒரு வாஞ்சியும் தாகத்தையும் நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். அதற்கான கிருபைகளை தரும்படி ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஒரு மனிதன் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று தூண்டப்படுகிறானோ அவனுக்குள்ளே ஜெப ஆவி பற்றி எரிகிறதை நாம் காண முடியும். எப்பொழுதாம் ஜெபிப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லையோ என்னுடைய ஜெப ஆவியானது அவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஜெபிக்க வேண்டும், விட்டு கொடுக்காமல் ஜெபிக்க வேண்டும், பெரும் வரைக்கும் ஜெபிக்க வேண்டும் என்கிறதான வைராக்கியத்தோடு நாம் ஜெப அறைக்குள்ளே நுழைந்தால் தேவன் நம்மோடு இடைப்படுவார். தேவ பிரசன்னம் நம்மை நிறைக்கும், அவருடைய அபிஷேகம் நம்மை நிறைக்கும், அவருடைய வல்லமை நம்மை மூடும். எதிர்பாராத வெளிப்பாடுகளினாலே நம்மை நிரப்பி புதிய காரியங்களை காணும்படியாகவும் கேட்கும்படியாகவும் அந்த அறைக்குள்ளே சில அதிசயங்கள் நடைபெறுவதை நாம் பார்க்க முடியும். ஜெபத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய குடும்பத்தினுடைய காரியங்கள், சமுதாயத்தின் காரியங்கள், சபையின் காரியங்களை மாறுவதை நம் கண்களாலே காண முடியும். ஜெபம் 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 இதை என்னுடைய உயிர் மூச்சாக வைத்துக் கொள்ளும்படியாக இன்றிலிருந்து நான் உங்க சமூகத்துல தயாராவேன் ஆண்டவரே அப்படி சொல்லி அவர்கிட்ட சொல்லும்போது நமக்கு அவர் ஜெப ஆவியை தருவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.